எல்லாருக்கும் ஒரு கடைசி நிமிஷம் இருக்கும். சிலருக்கு எக்ஸாமில், சிலருக்கு வேலையில், சிலருக்கு லைஃப்பில். அந்த கடைசி நிமிஷம் அதுவாக அமையணும், நம்ம தேடிக்க தேவையில்லை. இந்த கதையும் அப்படி தான். இது தாங்க என் வாழ்க்கை. இந்த ஈஸியாரில் தான் என்னோடய டிரைவிங். ஏன்னா நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். பைக் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த வேலைக்கு வந்தேன். முக்கியமாக ஹையர் ஸ்டடீஸ் பார்க்காம சீக்கிரம் வேலைக்கு போய் சம்பாரித்து அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அவள் தாங்க ஏறேனும். அவன் தான் நினைக்கிறான். ஐ திங்க் எனக்கு தான் அவன் வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ப்ரப்போஸ் பண்ணிடான்னு தோணுது. ஏறேனும் நான் அப்புறம் பேசுகிறேன்டி. ஒரு வருஷமாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியே சொல்லியிருக்கணும், பட் உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஐ லவ் யூ. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும், பேசியிருக்கோம். என்ன திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை அப்புறம் பதில் சொல்கிறேன். புடா, எனக்கும் தான் உன்னை பிடிக்கும். ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். சொல்லுவேன் உன் பர்த்டே அன்னைக்கு. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஹலோ. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ் மச்சி. அப்புறம் ஆள் என்ன சொல்கிறா? என்னது ஆளா? நீங்களே கிளியர் பண்ணிட்டீங்களா? ஒரு வருஷமாக பண்ணி சுற்றிட்டு இருக்க, இன்னும் பதிலே காணோம். சொல்லுவாடா, கண்டிப்பாக சொல்லுவா. நீ சொல்லுவா பாரு. போதும். படத்தை பார்த்து ரொம்ப மொக்கப்படாதா? சொல்கிறாளா இல்லையோ, நீ ட்ரீட்டு கண்டிப்பாக கொடுக்குற. ஓசி குடிக்கு தானே இந்த காலை. இன்னும் 1 ஹவரில் வரேன்டா. சரிடா, வாடா வாடா வாடா. சரி வர வை. ஹலோ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ்மா. எப்படிப்பா இருக்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாப்பிட்டியா? நல்லா இருக்கேம்மா. இல்லைம்மா, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். இனிமேல் தான் கோயிலுக்கு கிளம்பணும். நீ நல்லா இருக்கியாம்மா? தங்கச்சி நல்லா இருக்காளாம்மா? தங்கச்சி என்னம்மா தூங்குறாளாம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. இல்லை, அவள் காலேஜுக்கு போயிருக்கிறா. வந்த உடனே நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன்ப்பா. சரிம்மா, நானும் கோயிலுக்கு கிளம்புறேம்மா. போயிட்டு வந்து கால் பண்ணுறேம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. நான் ஃபோனை வச்சுட்டுமா? சரிம்மா, ஓகேம்மா, பாய். ஹலோ. ஹாய் திலீப். யார் பேசுகிறீங்க? இல்லை, நான் ரேணு பேசுகிறேன். ஏய் சொல்லு ரேணு. இன்னைக்கு நீ கால் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா? இல்லை, லவ் ப்ரப்போஸ் பண்ண, பதில் எதுவும் சொல்லலை. எனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை. நீ சடனாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்ட. அதான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, உன்னை பார்க்கணும். இன்னைக்கு 2 மணிக்கு பார்க்கில் மீட் பண்ணலாமா? சரி ஓகே ரேணு, 2 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுறேன். சரி, ஓகே, பார்க்கில் மீட் பண்ணலாம். டேக் கேர். பாய்.
ஹாய்டா. 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 ஹாப்பி பர்த்டே மச்சி. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே மச்சி. ஹாப்பி பர்த்டே மச்சி. தேங்க்ஸ் மச்சி. ஹெல்மெட்டை கொடுடா. எப்போ பாரு ஹெல்மெட்டோட சுற்றிட்டு இருப்பாரு இவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு சேஃப்டி தாண்டி ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சேஃப்டியாக இருக்கு நல்லது தானடா. உங்ககிட்ட சொன்னால் கேட்கவே மாட்டீங்க. அதை விட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மதியம் வர சொல்லியிருக்கா போல, ரொம்ப சந்தோஷமாக இருக்க. ஆமாண்டா, 2 மணிக்கு வர சொல்லியிருக்கா. என்ன சொல்ல போகிறேன்னு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாரா, பாசிட்டிவாக திங்க் பண்ணு, ரிலாக்ஸாக இரு. சரி ட்ரீட் எப்போ? இப்போ வேணாம் மச்சி, 2 மணிக்கு அவளை பார்க்கில் மீட் பண்ணணும். ஈவினிங் நான் வந்ததும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஹோட்டல் போகலாம். ஓகேடா. சரிடா, நான் கிளம்புறேன். ஈவினிங் மீட் பண்ண. ஓகேடா, பாய். பாய்டா. பாய்டா. பாய். ஹேய், ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டான்டா. என்னது, ஹெல்மெட்டை விட்டுட்டு போயிட்டானா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இப்படி இருந்தாலும் ஈவினிங் பார்க்க தான் போகிறோம், அப்போ கொடுத்துக்கலாம். அதெல்லாம் இல்லைடா, அவன் ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் வெளியே போக மாட்டான், அதனால தான்டா சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விட்றா. சரி ஓகே மச்சி, நான் கேக் வாங்கிட்டு ஈவினிங் வந்துடுறேன். சரிடா, பார்த்து போ. பாய்டா. பாப்பண்ணா. கடவுளே, ஹெல்மெட் அங்கேயே வச்சிட்டோம் போல. சரி, ரெயினை வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த ரெயினை பார்ப்போம். அப்போ ஹெல்மெட் எடுத்துப்போம். நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே நம்மளோட கடைசி நிமிஷம் வரைக்கும் தான். அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவே மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுலே அர்த்தம் இல்லை. மனுஷனுக்கு தலகணம் தான் இருக்கக்கூடாது, தலகவசம் ரொம்பவே முக்கியம். எந்த குழப்பமோ சந்தோஷமோ சிந்தனையோ டிரைவிங்கில் நம்மளை மறக்கடிக்கக்கூடாது.